ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டை எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். டேப்பையும் லேப்டாப்பையும் நீங்கள் கொடுத்துருக்க அந்த கேபிள் மூலிமா ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் லைட் எரியும், ப்ளூ கலர் லைட்டு. இப்போ நான் அந்த பெண்ணை கிட்ட எட்டு போகும்பொழுது உங்களுக்கு அந்த பிளிங்க் ஆகும் பாருங்க. பிளிங்க் ஆகுதுங்களா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் கிட்ட எட்டும்போது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நான் எப்போ டச் பண்ணுறனோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அது பர்மனெண்ட்டாக எரியும். ஸோ டச் பண்ணும்போது எரியது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதுறதுல நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். அப்போது நீங்கள் பெண்ணையே மவுஸ் பாயிண்டரை யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு நியர்பை எட்டு போகும்போது உங்களால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நேவிகேட் பண்ணலாம். ஸோ இதனுடைய நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் இந்த எண்டில் வைக்கிறேன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாட்டம் எட்ஜில் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீனுடைய எட்ஜ் மாதிரி இருக்கும். இப்போ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நேவிகேட் பண்ணும். நம்ம மவுஸ் மாதிரி இப்படி தர தேவையில்ல. இந்த எட்ஜை நம்ம கொண்டு போகிறது மூலிமா அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு எட்ஜுக்கும் போகும். இப்போது பாயிண்டர் ஒர்க் ஆகுது. ஜென்ரலாக இந்த பென் டேப்லெட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் கனெக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீனில் இதை நீங்கள் மவுஸ் பாயிண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மவுஸ் செய்கிற எல்லா ஃபங்க்ஷனையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ பார்த்தீங்கன்னா ட்ராயிங் டூலாக யூஸ் ஆகும் அப்படின்னா, எந்தெந்த ஆப்பில் அந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ பவர் பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போ பவர் பாயிண்ட்டை இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் பாயிண்டராக யூஸ் ஆகும். இப்போது அதே பெண்ணை நான் சென்டரில், அதாவது இந்த ஸ்லைடெலாம் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் எழுதும்பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணாக யூஸ் ஆகும். இங்கே பார்க்கலாம். ஸோ அது பெண்ணாக யூஸ் ஆகும். அதே பெண்ணை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எட்ஜுக்கு கொண்டு போகும்போது, அதாவது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் சைமல்டேனியஸாக ஸ்க்ரீனில் இந்த இடத்த பக்கம் கொண்டு போகும்பொழுது அந்த மினி ஸ்லைடு இருக்கும்போது மேலே இருக்கிற டூல்ஸ் அசஸ் பண்ணும்பொழுது, இல்லை ஹோம் டேபு, இன்சர்ட் டேபு இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு மவுஸ் பாயிண்டராக யூஸ் ஆகும். இன்சைட் தி ஸ்லைடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரைட்டிங் டூலாக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2014. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதும் 2018. ஸோ சிம்பிளாக இதேமாரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்லேயுமே இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு இன்னொரு விஷயம் மெயினாக என்ன தேவைன்னா டிரைவர். இந்த டிரைவர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இந்த டிரைவரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பென் டேப்லெட்டும் அந்த பென்னும் அழகாக ஒர்க் ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. பென் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரோல் பேனல் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டு, இந்த 3 ஆப்ஷன்ஸையும் பிக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனல் தேவைப்படும். இந்த கண்ட்ரோல் பேனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ் பென் டைப் பண்ணி என்டர் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த போர்ட்டலுக்குள்ளே வந்துடும். போர்ட்டலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ராடக்ட் கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டெக்கோ 01 V2. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மேனுவல் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். பிடிஎஃப் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். டிரைவர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு விண்டோஸில் போங்க. இன்கேஸ் நீங்கள் மேக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேக் அது கிளிக் பண்ணலாம். விண்டோஸ்னால் விண்டோஸில் போயிட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ July 12, 2021 அதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கும். இந்த .xce இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். எஸ் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே இதை நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஐகான் டெஸ்க்டாப்பில் வந்திருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் இப்படிங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் டிவைஸ் கனெக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது ஷோ ஆகும்.
ஸோ அதுக்கு முன்னாடி இது ஷோ ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளீஸ் கனெக்ட் டிவைஸ்னு வரும். தட்ஸ் இட். டிரைவர் அவ்வளோதான் இன்ஸ்டால் பண்ணுறது. பென் டேப்லெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்பிள். பென் டேப்லெட் இருந்தால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ட்ரா பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி பென் டேப்லெட் எப்படி நம்ம வந்து பிபிடியில் யூஸ் பண்ணலாம், கூகுள் மீட் அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம், ஜூம் மீட்டிங் அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். Until this is bye from Ratnakumar. Thank you.